அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன தம்பி இங்கே எங்கே உங்களை காணவே கஷ்டமாயிக்குது, எங்கே போறீங்க? வலைக்கும் அஸ்ஸலாம். எங்கப்பா பிசி நீ கங் பிசி. என்ன செய்ய, எங்களுக்கு எடுக்கிறது டைம் இல்லை, டைம் இருந்தால் வேலை இல்லை, வேலை இருந்தால் டைம் இல்லை, என்ன செய்ய? கடைசி பத்தப்பா தௌபா செய்கிற காலம் எங்களை பள்ளி பக்கமே காலம் இல்லை. எங்கே போறீங்க நீங்கள்? அவ்வளோ பிஸியா நீங்கள்? பிஸி எங்களுக்கு தெரியுமா உங்களோட பிஸி, எல்லா பிஸியும் எங்களுக்கு தெரியும். அதான் போலண்ணா எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை. 27 வருது லைலத்துல் கத்ர். நாங்கள் என்ன செய்யறோன்னு சொன்னால் மூலவி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு துவா செய்வார். ஆமீன் ஆமீன்னு சொன்னால் முடிஞ்ச அவ்வளோதான். நாங்கள் அப்புறம் பரிசுத்தமாகியாச்சு, சுத்தமாகியாச்சு. ஆங்க நீ அதுக்கப்புறம் பாமெல்லாம் மன்னிச்சப்பட்டாச்சு. நீங்கள் சொல்கிறோம் ஜாதி கதை தான் மூலானா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அஸ்தக்ஃபிருல்லாஹ். என்னப்பா நீங்கள் சொல்கிறீங்க? உங்களோட ஜெனரேஷனே இப்படித்தான் நிற்கிது போல். பள்ளிக்கு வாரம் இல்லை, பள்ளிக்கு வந்தால் தௌபா செஞ்சால் முடிஞ்சு நினச்சிக்கோ நிற்கிறீங்க நீங்கள். தம்பி தௌபான்னு சொல்கிறது நாங்கள் செஞ்ச பாவங்களை நினச்சி உள்ளத்தால் வருந்தி கவலைப்பட்டு இதுக்கு பின்னால் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு நினச்சி உறுதி கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்கிறது தான், பாவ மன்னிப்பு கேட்கறது தான் தௌபான்னு சொல்கிறது. அப்போ அந்த தௌபாட வாசல் எப்போவும் திறக்கப்பட்டிக்குது. ரமலான் மாதத்தில் மட்டும் இல்லை, எப்போவும் அந்த தௌபாட வாசல் திறக்கப்பட்டு தான் நிற்கிது. அப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தௌபா செய்யக்கூடியவர்களாக தான் ஈக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் நாங்கள் எவ்வளோ பாவங்களை செய்கிறோம். அப்போ அந்த பாவத்துக்கு எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நாங்கள் தௌபா செஞ்சு கொண்டு தான் ஈக்கணும், பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தான் ஈக்கணும். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு மேலே தௌபா பாவ மன்னிப்பு தேடுறாங்கன்னு சொன்னால் நாங்கள் நேரத்துக்கு நேரம் பாவம் செஞ்சு, நிமிஷத்துக்கு நிமிஷம் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் எவ்வளோ தௌபா செய்யணும், நாங்கள் எவ்வளோ அல்லாஹ் பக்கத்தில் மீளணும். நோன்பு கடைசியெல்லாம் நான் அங்கிக்கிறேன். நோன்பு இப்போ எங்களை விட்டு கொஞ்ச நாளாக பெய்த்திட போகுது. ஆனால் இந்த நோன்பு மாதத்தில் நரகத்துடைய வாசல்கள் மூடப்பட்டு சுவர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்பட்டு ஷைத்தான் விலங்கிடப்பட்டு கடல் எறியப்பட்டிருக்கிறான். சுவர்க்கத்துடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்குது. நோம்பாளிக்கண்டே பாபுர் ரையான்னு சொல்லி ஸ்பெஷலாக ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்குது. அதை வாயிலாக நோம்பாளி சுவர்க்கத்துக்கு நுழையிறோன்னு சொல்லி இதெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது தம்பி. எவ்வளோ பெரிய அநியாயம். இந்த நோன்பு நாங்கள் அடைஞ்சு கொள்ளலான்னு சொன்னால் எங்களுக்கு தௌபா வாசல் எப்பவும் திறக்கப்பட்டிக்கு. அல்லாஹ் இரக்கமானவன். அல்லாட்ட நான் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். நாங்கள் செஞ்ச பாவங்களை அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான். நாங்களும் தௌபா செஞ்சு மீண்டு இப்போ நாங்கள் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட கிருபையால் சொர்க்கத்துக்கு நுழைஞ்சிடுவோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம உங்களோட கூட்டாளி மாரையும் பள்ளிக்கு கூட்டின்னு அவங்களையும் தொழுகையாளிகளை ஆக்கி தௌபா செஞ்சு இதுக்கு பின்னால் ரமலான்லேயும் ரமலான் அல்லாத காலத்துலேயும் நல்ல முறையில் வாழக்கூடியவங்களை உருவாக்குங்க. அல்லாஹ் அவங்களுக்கும் அவங்க செய்கிற கூலி எல்லாம் அல்லாஹ் அவங்களுக்கும் தருவான். இவ்வளோ காலம் நான் 27க்கு செஞ்சால் போதும்னு நினச்ச மூலானா. அவ்வளோக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் தௌபா செய்யணுன்றது இப்போ தான் எங்களுக்கு விளங்குது. என்ன போல் நிறைய பேர் பொடிய மாதிரி இப்படி தான் ஈகிற தௌபா செய்யாமல் 27க்கு மட்டும் தௌபா செஞ்சால் எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி அவங்கள்ட்ட நான் போய் சொல்கிறேன். அப்படி இல்லை, ஒவ்வொரு நாள் நாங்கள் தௌபா செய்யணும், ஒவ்வொரு நாள் நாங்கள் செய்கிற தவறுகளுக்கு அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நான் சொல்கிறேன் மூலானா. ரமலானில் மட்டுமில்லை, ரமலான் அல்லாத காலங்களையும் நாங்கள் தௌபா செஞ்சு கொண்டு தைக்கணும்ன்றதை ஞாபகப்படுத்துகிறேன் மூலானா.